ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டி சமையல் பை லதா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் ரைஸ் செய்கிற ஸ்டைல் இன்றைக்கி காட்டுறேங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கடலைக்கொட்டை கொஞ்சமாக, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 4-5 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, வரமிளகாய் ஒரு 4-5 கிள்ளி வச்சுருக்கேன், தேங்காய் ஒரு குட்டி கப்பில் ஒரு அரை கப் எடுத்துருக்குறேங்க. இன்னும் 3 டேபிள் ஸ்பூன் வரலாம். இது எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 4 பழத்துக்கான சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஒரு அரை கிலோ ரைஸுக்கான ரெசிபி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்ன சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சுட்டுங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கிளறி கொடுக்கலாம். தாளிக்கிறதுக்கு போடுறதுக்கு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைக்கொட்டை, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வரமிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா எல்லாமே கரெக்டான ஒரு பதத்தில் பாருங்கள் ஃப்ரை ஆகிருக்கு. ரொம்பவும் கருகி போகக்கூடாதுங்க, ஃப்ளேவர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை இதிலேயே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை இதிலேயே சேர்த்து வதக்கினா நல்லா ஃப்ளேவர் கலர் கொடுக்குங்க. இது சேர்த்து வதக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம் ஆட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம இது சாதத்தில் கலந்துக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு இப்போ இந்த சாதத்தில் கலந்துக்கலாம். நீங்கள் இப்படி ஒரு முறை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வேன். இது என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.